சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா 9 நவக்கிரகம் இருக்குங்க. சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா 9 நவக்கிரகம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வரா, சாஸ்திரா, பரம்பொருளே. இந்த மும்மூர்த்திகளுமே 9 நவக்கிரகத்துக்கு கட்டுப்பட்டவங்க. அதுக்குள்ள அடக்கம். இந்த மும்மூர்த்தி தான் அந்த 9 நவக்கிரகத்தை உருவாக்கினவங்க. இந்த கோள்களை என்ன உருவாக்குனது சிவன், ஈசன் படைச்சவன். ஆனால் இந்த மும்மூர்த்தி அதை உருவாக்கிட்டு அதுக்கு கட்டுப்பட்டுறாங்க அவங்க. நீங்கள் ஒரு ஈக்கம் பாருங்கள். ஒரு வீடு கட்டினாலும் 9 நவக்கிரகம் வேணுங்க. எப்படிங்க ஒரு வீடு கட்டினா நவக்கிரகம் வேணுமா? வேணும். நவதானியம் போட்டு தான் நீங்கள் பாலக்கால் ஊன்றீங்க. நீங்கள் பாலக்கால் ஊன்றீங்க, வீடு கட்டுறதுக்கு பாலக்கால் ஊன்றீங்க. அப்போ அந்த 9 நவதானியம் வேணும். 9 நவக்கிரகம் கண்டிப்பாக வேணும். நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணுறதுலேயும் நவதானியம். அந்த கல்யாணம் பண்ணுறதுலேயும் அந்த நவக்கிரகம் உங்களுக்கு துணை இருக்கணும். 9 நவக்கிரகம் துணை இருக்கணும். 8 கூடையவன், 6 கூடை, 3, 6, 8 கூடையவன் அவருக்கு நமக்கு செட் ஆகாது. எனக்கு 1, 5, 9 கூடையவன் தான் நமக்கு நல்லவர். அந்த 3 நவக்கிரகம் தான் நமக்கு நல்லவர். மீதி நவக்கிரகம்லாம் சரியில்லைன்னு சொல்லவே கூடாது, சொல்ல முடியாது. எப்படின்னா, ஒரு மனிதன் நமக்கு கெடுதல் செய்கிறான்னா அவனே நல்லதும் செய்வான். அதை தான் நவக்கிரகம். நமக்கு விரோதி இருக்கிறான், விரோதி நமக்கு வேணும். அந்த விரோதி தான் 3, 6, 8 கூடையவன். அப்போ அந்த விரோதி நமக்கு விரோதம் நமக்கு செய்கிறான், நமக்கு மோசம் செய்கிறான் அப்படின்னா நம்ம கர்மாவை அவர் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அவனே மறுபடியும் நமக்கு நல்லது செய்வான். இதுதாங்க 9 நவக்கிரகம். வீடு கட்டினா 9 நவக்கிரகம் வேணும். ஒரு குழந்தை பிறந்தாலும் 9 நவக்கிரகத்தை அணுக்கிறத தான் குழந்தை பிறக்கும். 9 நவக்கிரகம் இல்லைன்னா குழந்தை பிறக்காது. வீடு கட்டினாலும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி, ஒரு தொழிற்சாலை அமைச்சினாலும், பெரிய தொழிலே அமைக்கிறீங்க, அங்கே வேலை செய்கிறவங்க ஆயிரக்கணக்கான தொழிலாளிலாம் யாருங்க? 9 நவக்கிரகங்க. அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிலாம் யாருங்க? 9 நவக்கிரகங்க. அதில் பாருங்கள், ஓனருங்கிறார்ல, ஓனர், மேனேஜ்மெண்ட்டு ஓனர், அவங்களுக்கு 9 நவக்கிரகம். ஆயிரக்கணக்கான தொழிலாளி இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சில தொழிலாளி தான் ஓனருக்கு தகுந்த மாதிரி வேலை செய்வாங்க, ஓனருக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்வாங்க. எல்லா ஊழியரும் ஓனருக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்ய முடியாது. ஏன்னா 9 நவக்கிரகம் வெவ்வேறு. அப்போ 3, 6, 8, 12 உள்ள நவக்கிரகம் இவருக்கு துரோகம் பண்ணும், ஏமாற்றுவாங்க. அப்போ 1, 5, 9 திரியோணாதிபதி, கேந்திராதிபதி நவக்கிரகங்கள் உங்களுக்கு அந்த ஓனருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதாங்க சாதகம். 9 நவக்கிரகம் இல்லாமல் யாரும் வாழ முடியாது, பிழைக்க முடியாது. 9 நவக்கிரகம் அனுக்கிரகம் வேணும். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி 9 நவக்கிரகத்தை வழிபட வைங்க. அதாவது எப்படின்னா 9 நவக்கிரகம். ஃபஸ்ட்டு சூரிய பகவானே நமக, சூரிய பகவான் நமக, சூரிய பகவான் நமன்னு சுற்றி வாங்க. சந்திர பகவானே நமகான்னு சுற்றி வாங்க. என்னங்க, செவ்வாய் பகவானே நமகான்னு சுற்றி வாங்க. புதன் பகவானே நமகன்னு சுற்றி வாங்க. அதாவது குரு பகவானே நமகன்னு சுற்றி வாங்க. சரிங்களா? சுக்கிர பகவானே நமகன்னு சுற்றி வாங்க. ராகு பகவானே நமக சுற்றி வாங்க. கேது பகவானே, சனி பகவானே நமகன்னு சுற்றி வாங்க. அடுத்து கேது பகவானே நமகன்னு சுற்றி வாங்க. 10 நவக்கிரகம். மாந்தி ஒன்று இருக்குது, அந்த மாந்தியும் நீங்கள் சேர்ந்திக்கணும். அந்த 9 நவக்கிரகம் சுற்றும் போது மாந்தியும் நீங்கள் எடுத்து சொல்லணும். இந்த 9 நவக்கிரகத்தை நீங்கள் சுற்றி வாங்க. உங்கள் குலதெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்குங்க. இந்த 9 நவக்கிரகத்தை நீங்கள் சுற்றி வந்த எந்த கோயில், சிவன் கோயிலுக்கு போங்க, 9 நவக்கிரகம் இருக்கும். கேரளாவெலாம் போயிட்டிங்கன்னா கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்திலே 9 நவக்கிரகம். ஏதாவது கொடுமுடி மகுடீஸ்வரன் கோயில், அதாவது கொடுமுடி மகுடீஸ்வரன், சௌந்தரநாயி, அரங்கநாதன், மகாலட்சுமி, பிரம்மா, ஆஞ்சநேயர், சனீஸ்வர பகவான். அதாவது பரிகார ஸ்தலம். நீங்கள் அங்கே போய் பாருங்கள். அந்த கொடிமரத்துக்கு மேலே பாருங்கள், 9 நவக்கிரகம் அங்கே மேலே இருக்கும். 9, அதாவது 12 கட்டம். 12 ராசி அங்கே மேலே இருக்குது. நீங்கள் பாருங்கள், போனீங்கன்னா கொடுமுடியில் மகுடீஸ்வரன் கோயிலில் கொடிமரத்துக்கு நேர் மேலே 12 கட்டம் இருக்கும். பாருங்கள், பார்த்துட்டு வாங்க. அந்த நவக்கிரகம் அங்கே இருக்குது. நவக்கிரகம் வழிபாடு வைக்கணும். கொடுமுடி மகுடீஸ்வரன் கோயிலில் பரிகார ஸ்தலம். அங்கே போய் நீங்கள் குளிச்சுட்டு துணிமணி மாற்றி வந்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். 9 நவக்கிரகத்தை வழிபாடு வைங்க. உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு வைங்க. மும்மூர்த்தி வழிபாடு வைங்க. நீங்கள் வாழ்க்கையில் செய்யலாம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.